அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மல்லிகா சேனலிலிருந்து உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் பாவக்காய் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறேன். இது பாவக்காய்னா எல்லாருமே கசப்பாக இருக்கும், வித்தியாசமாக செஞ்சுருக்கேன். இது குழந்தைங்கள்லேருந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கூட உருளைக்கிழங்கு சன்னமாக சீவி வச்சுருக்கேன், கழுவிட்டு. பாவக்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப சுலபமானது செய்கிறதுக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்புத்தன்மையே இருக்காது. நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு மண் சட்டியை பயன்படுத்தியிருக்கிறேன். மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெயை கொஞ்சம் மீடியம் சைஸில் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பாவக்காய் போட்டு வணக்கலாம். நல்லா வணக்கது நல்லா முறுவலாக வரும். பொறுமையாக இதை வறுக்கும். நல்லா வறுபட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வறுபடணும். பாருங்கள், மிதமான சூட்டில் நல்லா வறுபட்டுருச்சு. விடாத கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பு வரும், இல்லாட்டி தீஞ்சிரும் ஒரு பக்கமாக. இது கூடவே இப்போ உருளைக்கிழங்கு நல்லா சன்னமாக அறுத்துருக்கிறேன். அதை போட்டு இது கூட கிளறலாம். உருளைக்கிழங்கு அந்த கசப்புத்தன்மையை எடுத்துரும். தீயை விடாத கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு மிதமான சூட்டில் இருக்கணும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வறுக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் கூட வேஸ்ட் ஆகாதுங்க. இது அப்படியே தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும், முறுமுறுன்னு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.